ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன கோஸ்ட் பஸ்டர்ஸ் தி ஃப்ரோசன் எம்பையர்னு ஒரு சூப்பரான ஃபேண்டசி கதையை பத்தி பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்துல 1904வது வருஷம் நியூயார்க்ல இருக்க மேன்ஹாட்டனை காட்டுறாங்க. நகரத்தோட மையப்பகுதியில ஒரு பாலடைஞ்ச கட்டடம் ஒன்னு இருக்கு. அதுக்குள்ள இருந்து ஒரு குதிரை வண்டி படு வேகத்தோட பக்கத்துல இருக்க ஒரு பெரிய பங்களாவுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அதிகமான எண்ணிக்கையில போலீஸ்காரங்க அந்த குதிரை வண்டியை விட்டு வெளியில வராங்க. அப்பதான் ஒரு தாடிக்காரன் கவனிக்கிறான், அங்க இருக்கக்கூடிய கதவுக்குள்ள இருந்து ஒரு வெண்மை நிற புகை வெளியில வந்துட்டு திரும்ப உள்ளே போயிடுச்சு. ஆக்சுவலா இந்த அறைக்குள்ளதான் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இந்த பெரிய பில்டிங்ல இருக்க ஆளுங்க கால் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப அதை விசாரிக்கிறதுக்காக தான் இந்த போலீஸ்காரங்களும் வந்திருப்பாங்க. சந்தேகத்துல தாடிக்காரன் அறையோட கதவுகள்ல கைய வச்சு பார்க்கும்போது நொடி பொழுதுல இந்த ஆளோட கையே உரைய ஆரம்பிக்குது. நல்லவேளை கூட இருந்த மத்தாளுங்க தாடிக்காரனை காப்பாத்திடுவாங்க. அதுக்கப்புறமா கோடாரிகளை பயன்படுத்தி கதவு உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து பார்த்தா அறைக்குள்ள இருந்த ஒட்டுமொத்த பேருமே பனியால சூழப்பட்டு உறைஞ்சு போய் இறந்து போய் கிடக்குறாங்க. என்ன அதிசயமா இருக்கு, வெளியில வெயில் கொளுத்தி எடுக்குது, ஆனா இங்க எப்படி பனி வந்துச்சுன்னு புரியாம அந்த இடத்தை சுத்தி முத்தி கவனிக்கும் போது பக்கத்துல இருக்க சேர்ல செம்பு மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு கவச உடைய மாடிக்கிட்டு அமைதியா ஒரு ஆள் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் கையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பந்து வித்தியாசமா ஏதோ ஒரு சத்தத்தை கொடுக்கிற விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. உடனே அந்த பந்தை எடுக்கலான்னு பக்கத்துல போகும்போது உறைஞ்சு போயிருந்த ஆளு டக்குன்னு கண்ணை முடிக்கிற மாதிரி காட்ட மொத்த போலீஸ்காரனும் மிரண்டு போயிட்டானுங்க. அப்பதான் கேமரா அங்க இருக்கக்கூடிய அந்த பந்துக்குள்ள போகும்போது ஏதோ ஒரு கொடூரமான பேய அந்த பந்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்க விஷயமே தெரிய வருது. இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பிரசன்ட்ல இருக்கக்கூடிய நியூயார்க் நகரத்தை காட்டுறாங்க. கோஸ்ட் பஸ்டர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய பேய்களை வேட்டையாடக்கூடிய ஒரு குடும்பம் கார் எடுத்துக்கிட்டு படு வேகத்தோட வீதிகள்ல அங்கிட்டு இங்கிட்டு திரும்பிட்டு இருக்கானுங்க. சரி, எந்த பேயடா இவனுங்க பிடிக்க போறானுங்கன்னு பார்த்தா பாதாள சாக்கடைக்குள்ள ஒரு டிராகன் பேயோட ஆன்மா அங்கிட்டு இங்கிட்டும் ஆட்டம் காட்டிட்டு இருக்கு. சோ இப்ப அதை பிடிக்கிறதுக்காக தான் இந்த பயபிள்ளைங்க வண்டியில வந்திருக்கானுங்க. மொத்தமா காருக்குள்ள 4 பேர் இருக்காங்க. ஒன்னு ஹீரோ, ரெண்டாவது ஹீரோவோட மனைவி, மூணாவதா இருக்கக்கூடியது ஜாக்குங்கிற பையன், நாலாவதா இருக்கக்கூடியது பிபின்னு சொல்லப்படக்கூடிய அவளோட கடைசி பொண்ணு. பாதாள சாக்கடைக்குள்ள அங்க இங்கன்னு ஆட்டம் போட்ட பேய் ஒரு கட்டத்துல அந்த இடத்தை விட்டு மொத்தமா வெளியில வந்துருச்சு. உருவத்துல வேற ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. ஹீரோவும் ஜாக்க பார்த்து, டேய் உடனே காரோட கண்ணாடியை தர, நம்ம கிட்ட இருக்க புரோட்டான் கண்ணை வச்சு அதை அட்டாக் பண்ணு. அட ஏன்பா நீங்க வேற, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால திறக்க முடியல. சரி அப்படின்னா நான் களத்துல இறங்குறேன்னு சொல்லிட்டு பிபி காரோட கதவை திறந்து தான் சீட்ல இருக்க பட்டனை அமுக்கணுதுமே அது அப்படியே காரோட கனெக்ட் ஆகி வெளியில வந்துருச்சு. ஹீரோயினுக்கு இது சுத்தமா பிடிக்கல. பேபி ஒழுங்கா உள்ளவா, இது ரொம்ப ஆபத்தானது. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் உங்கள மாதிரி தான் கோஸ்ட் பஸ்டர், நான் எப்படி அந்த பேய பிடிக்கணும் பாருங்கன்னு புரோட்டான் கண்ணை வச்சு இவ்வளவு அந்த பேயோட வாழை வளைச்சு பிடிச்சிருவா. ஆனா அது லெப்ட் ரைட்னு திரும்பும் போது லேசர் தெரியாதனமா அங்க இருந்த மிகப்பெரிய கட்டடங்கள்ல பட்டு நிறைய டேமேஜ் பண்ணிடுச்சு. இந்த சின்ன கேப்ல நம்ம குட்டி பையன் ஜாக் இருக்கான்ல, அவன் காரோட பேக் சைடுல இன்னொரு ரிமோட் காரை இறக்கி விட்டான். ஆக்சுவலா இதோட மேல் பகுதியில ஒரு சின்ன பெட்டி இருக்கும். அதை மட்டும் பேயோட பக்கத்துல கொண்டு போய் ஓபன் பண்ணா போதும், வெளியில இருக்கக்கூடிய பேய்கள் அந்த பெட்டிக்குள்ள வந்து அரெஸ்ட் ஆயிடும். ஆனா நினைக்கிறத விட அந்த டிராகன் பை ரொம்ப உயரத்துல இருக்கு. சோ இந்த குட்டிக்காரால அந்த ஜந்துவை பிடிக்க முடியல. என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும்போது ஹீரோயின் காரோட மேல் பக்கத்தை திறக்கிறாங்க. பார்த்தா அதுல ஒரு ட்ரோன் இருக்கு. உடனே அதை அப்படியே அலேக்கா வானத்துல பறக்க விட பேய இறக்க இதை பார்த்து பயந்து ட்ரோனையே அடிச்சு நொறுக்கலான்னு பாக்கும். ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. சரியான நேரத்துல பெட்டியை திறக்கும் போது அந்த பேய இறக்கணும் மொத்தமா அதுக்குள்ள வந்து லாக் ஆயிடுவான். ஐ ஜாலி ஜாலி பிடிச்சிட்டோன்னு சந்தோஷப்படுற அந்த நேரத்துல தெரியாதனமா ஹீரோ காரை கொண்டு போய் நேரா பார்க்கிங்ல வச்சிருந்த சைக்கிள் மேலேயே இடிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன, நியூயார்க் நகரம் ஃபுல்லாவே ஹீரோவோட நியூஸ் தான் பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. ஏப்பா இந்த கோஸ்ட் பஸ்டர்ஸ் என்ன பேய்களை பிடிக்கிறேன் அதை பிடிக்கிறேன்னு ஊர்ல இருக்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. முதல்ல இவங்கள இந்த ஊரை விட்டே தடை பண்ணணும்னு மக்களும் மீடியாவும் பேசிட்டு இருக்காங்க. நகரத்தோட மேயர் நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு, ஏப்பா நகரத்துல நிறைய இழப்புகள் வந்திருக்கு, அதுக்கெல்லாம் யார் பொறுப்பேத்துக்கிறது? முக்கியமா உன்னோட பொண்ணு, அவளுக்கு வெறும் 15 வயசு தான் ஆகுது. உங்களுக்கு இதான் கடைசி வார்னிங். இன்னொருக்க மட்டும் உங்க மைனர் பொண்ணு பேய்களை பிடிக்கிறேன் பிசாச பிடிக்கிறேன்னு களத்துல இறங்குனா ஒட்டுமொத்தமா உங்க எல்லாருக்கும் சீல் வச்சிருவேன். பதில் எதுவுமே சொல்லாம நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் நம்ம பிபியோட ரூம்ல இருக்கக்கூடிய கோஸ்ட் பஸ்டர்ஸ்க்கு சொந்தமான ஆடைகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் திரும்ப தங்களோட ரூமுக்கு எடுத்துட்டு போயிடாங்க. ஆமா எங்கமா எடுத்துட்டு போறீங்க? நானும் உங்கள மாதிரிதான் பேய்களை பிடிக்கிறதுக்காக நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிருக்கேன். சொல்ல போனா உங்ககிட்ட இருக்க புரோட்டான் கன்ஸை உருவாக்குனாலே நான் தான். போயும் அந்த மேயர் பேச்சை கேட்டு சொந்த பொண்ணான என்னைய நீங்க ஒதுக்குறீங்கல்ல? அட கவலைப்படாதமா, இது எல்லாமே வெறும் 3 வருஷத்துக்கு மட்டும்தான். நீ ஒரு மேஜர் ஆயிட்டா போதும், கண்டிப்பா இந்த அரசாங்கம் உன்னை ஒரு கோஸ்ட் பஸ்டரா ஏத்துக்கும். அப்படின்னா அது வரைக்கும் நான் என்ன பண்றது? வீட்டுல உட்காந்து படி, போர் அடிச்சா சமைச்சு சாப்பிடு. கோவத்துல பிபி நேரா தன்னோட அறைக்கு போயிடுவா. இந்த சின்ன கேப்ல ஹீரோ பிடிச்சிட்டு வந்த டிராகன் பேய அங்க இருக்கக்கூடிய பேய்களை அடைச்சு வைக்கிறதுக்கான ஒரு பெரிய லாக்கர் இருக்கும். அதுக்குள்ள வச்சு லாக் பண்ணலான்னு பார்த்தா ஒட்டுமொத்தமா அந்த இடமே பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. அவன் என்னாச்சு இந்த பெட்டிக்கு சம்பந்தமே இல்லாம இவ்வளவு சவுண்ட் கொடுக்குது? ஒருவேளை உள்ள இருக்க பேய்கள் எல்லாம் வெளியில வர ட்ரை பண்ணுதோ? எப்பா எனக்கும் அதை பத்தி எதுவும் தெரியாது. நம்ம முன்னாள் தலைவரான சாச்சா கிட்ட இதை பத்தி கேட்டு பார்க்கலாம். கட் பண்ண அடுத்து பேய்கள் கூட பேசக்கூடிய ஒரு ஆளை காட்டுறாங்க. இவரை ஷார்ட்டா அங்கிள்னு மைண்ட்ல வச்சுப்போம். இவருக்கு ஒரு அலக்கை இருப்பான், அவனை ஷார்ட்டா ஜூடின்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஆக்சுவலா இவரு இதுக்கு முன்னாடி கோஸ்ட்
கோஸ்ட் பஸ்டர்ஸ்ல ஒரு டீமா இருந்திருப்பாரு. பட் ஆனா வயசானதால தன்னோட வேலையை விட்டுட்டு இப்ப இந்த மாதிரி பேய்களை விரட்டுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. வழக்கம் போல ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. பாட்டியம்மா வாங்க வாங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன உதவி தேவை? ஐயா, என் புருஷன் இறந்து போய் 13 வருஷம் ஆச்சு. எப்பவும் இல்லாம அவரோட கடிகாரத்துல இருந்து நான் எப்பெல்லாம் வீட்டுக்கு வரணும் அந்த நேரத்துல எல்லாம் வித்தியாசமான சத்தம் கேக்குது. அப்படியா? எது இந்த கடிகாரமா? கொடுங்க செக் பண்ணி பாப்போன்னு ஒரு சின்ன டிவைஸ வச்சு பாக்குறாங்க. அதுக்குள்ள இருந்து எந்த ஒரு சிக்னலும் இல்ல. அப்படின்னா இந்த வாட்சுக்குள்ள பேய் இல்லன்னு அர்த்தம். மேடம், உங்க காதுல தான் ஏதோ பிரச்சனை. வாட்சுக்குள்ள பேயும் இல்ல, உன் புருஷனும் இல்ல. சரிதான் போமான்னு சொல்லிட்டு சுத்தியலை பயன்படுத்தி அந்த வாட்சவே அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு சொந்தமான அந்த பழங்கால பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய கடை இருக்கும் இல்லையா, அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சடனா அங்க பிபி வரா. ஜோடி கிட்ட பேசிக்கிட்டு கீழே இருக்க பேஸ்மெண்ட்டுக்கு வரும்போது, நாமா நேத்து பேய்களை விரட்டுறேன்னு சொல்லி நீ ஊரையே கலவரமாக்கிட்டியாமே, உன்னை பத்தின நியூஸ் தான் ரொம்ப ஹைலைட்டா போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா, பேய்களை பிடிக்கணுமா, ஆனா எதையும் உடைக்க கூடாதான். எப்படி அவங்க அப்பா வந்து புடிச்சு கொடுப்பாரோ? சரி சரி கோவப்படாத, நீ இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாளாச்சுல்ல, சுத்தி பாரு, எனக்கு ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு ஜோடி ஓரத்துல ஒதுங்கிடுவான். அப்பதான் பேபி சுத்தி முத்தி கவனிக்கும் போது ஒரு சில குட்டி பூதங்கள் பார்க்க ரொம்ப அழகா அங்கிட்டும் இங்கிட்டும் தாவி குதிச்சு விளையாடிட்டு இருக்கு. டேய், இதெல்லாம் என்ன உனக்கு தெரியாதா? ஒரு சில அழகான பூதங்களை நாங்க இந்த இடத்துக்குள்ளதான் மறைச்சு வச்சிருப்போம். உருவத்துல வேணா குட்டியா இருக்கலாம், ஆனா இந்த பைபிள்ங்க ரொம்ப சேட்டை பிடிச்சவனுங்க. இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம அங்கிள் இருக்கார்ல, அவர்கிட்ட பென்னன்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தன் ஒரு சின்ன பெட்டியை கொண்டு வந்திருக்கான். ஐயா, இதுல நிறைய பழங்கால பொருட்கள் இருக்கு, நீங்க தான் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு எனக்கு பணத்தை கொடுக்கணும். இவன் கொண்டு வந்த பொருளை அங்க இருக்க டேபிள்ல வச்ச அடுத்த நிமிஷமே கீழே இருந்த குட்டி குட்டியான பூதங்கள் இருக்குல்ல, ஏதோ ஒரு காரணத்தால பயந்துகிட்டு அங்க எங்கன்னு போய் ஒளிஞ்சுக்கும். ஒரு நிமிஷம் பிபிக்கும் ஜூடிக்கும் இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. இதே டைம்ல அங்கிள் பென் கொண்டு வந்த பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கும்போது ஒரு வித்தியாசமான பழங்கால பந்து இருக்கு. எப்பா, இது யாரோடது? என்னோட பாட்டிக்கு சொந்தமானது. ரொம்ப நல்லா வீட்டுல சும்மா இருந்துச்சு, அதான் வித்து பணம் பார்க்கலான்னு வந்தேன். அங்கிள் ஒரு நிமிஷம் மறந்து போயிடுவாரு. டேய், இது என்னன்னு தெரியுமா? பழங்காலத்துல பேய்களை பிடிக்கிறதுக்கு செம்பு உலகத்தால ஒரு சில மந்திர பந்துகளை பயன்படுத்துவாங்களாம். அதுல ஒண்ணுதான் இது. இப்ப என்ன சொல்ல வரீங்க? அப்படின்னா இதுக்குள்ள ஏதாவது பழங்கால பேய்கள் இருக்குமா? எனக்கும் தெரியல, நான் செக் பண்ணி பாக்குறேன். அதிகமான பவர் வந்துச்சு, அதிகமான பணமும் நான் கொடுக்குறேன். சரின்னு பென்னும் சொல்ல, அங்கிள் கையில இருக்க டிவைஸ் வச்சு சிக்னல் ஏதாவது கிடைக்குதான்னு தான் பாப்பாரு. அடுத்த நிமிஷமே சிக்னலோட லிமிட்டை தாங்க முடியாம கையில இருக்கக்கூடிய டிவைஸே உடைஞ்சு போயிடும். அந்த இடமும் கொஞ்சம் கொஞ்சமா அதிர ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த பந்துக்குள்ள இருக்க ஏதோ ஒரு பவர் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்தை விட்டு நகர்ந்து நம்ம ஆளுங்க அந்த பேய்கள் எல்லாத்தையுமே சிறை வச்சிருப்பாங்கல்ல ஒரு மிகப்பெரிய பெட்டி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுவர்களையே லைட்டா உடைச்சு விட்டுருச்சு. நடக்கிற விஷயங்களை பார்த்து பயந்து போன அங்கிள், கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு, இந்தா நீ கேட்டதை விட அதிகமா பணத்தை கொடுத்திருக்கேன்னு பென்ன அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டாரு. அடுத்த இதே டைம்ல வீட்டுல இருக்கக்கூடிய ஹீரோ பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பாக்கும்போது பேய்களோட லாக்கரை சுத்தி இருந்த சுவர்கள் எல்லாமே விரிசல் விட்டு இருக்க விஷயத்தை கவனிக்கிறான். என்ன இது புதுசா இருக்கு, இத்தனை விஷயங்கள்ல இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அப்ப பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்கல்ல, இவங்க அந்த சாச்சான்னு சொல்லப்படக்கூடிய முன்னாள் பேய் வேட்டக்கார சொல்லிதான் இங்க வந்திருக்காங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல இதுக்குள்ள பேய்கள் அடைச்சு வச்சிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அதனால கூட இந்த லாக்கர் ஃபுல்லாகி பேய்கள் எல்லாம் வெளியில வர துடிக்குதோ என்னமோ. அப்படின்னா இதை எப்படி சரி பண்றதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? எப்பா, சத்தியமா எனக்கு தெரியாது, ஆனா யாருக்கு தெரியுங்கிறது தெரியும். நல்லா குழப்பறமா, கொஞ்சம் தெளிவா சொல்லு. கோஸ்ட் பஸ்டர்ஸ் ஆன நீங்க வெளி உலகத்துக்கு தெரிஞ்சவங்க, அதே மாதிரியே பேய்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இன்னொரு ஆராய்ச்சி கும்பல் ரொம்ப ரகசியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ்க்கு நான் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறேன். கூடிய சீக்கிரமே அவங்க இதுக்கான சொல்யூஷனை கொடுப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோ அந்த மேரியா அங்க இருந்து அனுப்பிட்டான். இதுக்கடையில ஜாக் தன்னோட அறையோட மேல் பக்கத்தை கவனிக்கும் போது ஏதோ ஒரு வித்தியாசமான ஜெல்லு இவன் பெட் மேலேயே சொட்டிட்டு இருக்கு. உடனே தன்னோட அம்மாவை பார்த்து, மேல் அறையில ஏதோ பிரச்சனைமா, நீங்க என் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏண்டா நீ தான் மேஜராச்சே, போ போ, பேயா இருந்தாலும் நீ தான் தனியா பிடிச்சு பழகணும். அதுக்கு என்ன பிடிச்சிட்டா போச்சுன்னு உள்ளுக்குள்ள தைரியத்தோட பேய் பிடிக்கிறதுக்கான மிஷின் இருக்குல்ல, அதை தூக்கிட்டு நேரா மேல வருவான். பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே எக்கச்சக்கமான குப்பைகளா கொட்டி கிடக்கு. அதுக்குள்ள ஏதோ ஒரு பேய் ஒளிஞ்சிருக்க மாதிரியும் தெரியுது. சந்தேகத்துல காலை வச்சு அந்த குப்பையெல்லாம் லைட்டா விலக்கி பார்த்தா படு பயங்கரமான பல்ல வச்சுக்கிட்டு ஒரு பச்சையா இருக்க பேனு வந்து நிப்பான். உடனே மிஷினை வச்சு ஜாக் அந்த பேயை பிடிக்கலான்னு பார்த்தா அது பயத்துல இவன் உடம்புக்குள்ள பூந்து இன்னொரு பக்கமா எஸ்கேப் ஆயிடுச்சு. முன்னாடியாச்சும் சுவர்கள்ல இருந்து தான் ஜெல்லி மாதிரி ஊத்திருக்கும், ஆனா இப்ப அந்த பேய் இவன் உடம்பு வழியா பூந்து போனதால இவன் உடம்பே ஃபுல்லா ஜெல்லி ஆயிடுச்சு. அட கடவுளே, நாளோட ஆரம்பமே ரொம்ப மோசமா இருக்குன்னு புலம்பிக்கிட்டே ஜாக்கு கீழே வந்துட்டான். சடனா யாரோட வீட்டுக்குள்ளேயோ பேய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு கால் வருது. சோ இப்ப அதை பிடிக்கிறதுக்காக ஹீரோ ஹீரோயின் அப்புறம் ஜாக்கு 3 பேரும் கிளம்பிட்டாங்க. என்னடா இது, நம்மள மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு பிபி கடுப்புல செஸ் போர்ட தூக்கிட்டு நேரா பக்கத்துல இருக்க பார்க்குக்கு வந்திருக்கா. ஆள் யாருமே இல்ல. சோ தனியாவே செஸ் விளையாடலான்னு பாக்கும்போது திடீர்னு ஆப்போசிட்ல இருக்க காயின்ஸ் எல்லாம் தானா நகருது. பயமே இல்லாம பிபி தொடர்ந்து விளையாடிட்டு இருப்பா. அப்பதான் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணோட பேய் தெரியுது. என்னம்மா, நான் ஒரு பேய், என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்ல? காயின்ஸ் எல்லாம் தானா நகரும் போதே நீ பேயின்னு தெரியும், கவலைப்படாத, உன்னை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். பரவாயில்லையே, ரொம்ப தைரியசாலியா இருக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு 16 வயசா இருக்கும்போது என் வீட்டுல ஏற்பட்ட நெருப்பால ரொம்ப கோரமான முறையில நான் எரிஞ்சு இறந்து போயிட்டேன். அப்படின்னா நீ ஏன் இறந்தவங்க உலகத்துக்கு போகாம இருக்க? எனக்கும் அதுக்கான பதில் தெரியல. ஆனா என்னோட அம்மா அப்பா ஏற்கனவே அந்த இறந்த உலகத்துக்கு போயிட்டாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் அவங்கள
பாப்பேங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்குள்ள இருக்கு. சரி நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு முன்னாடி இருந்த பேய் டக்குன்னு மறைஞ்சு போயிடும். இனிமே அவளை ஷார்ட்டா லைலான்னு மைண்ட்ல வச்சுப்போம். கட் பண்ண அடுத்த சீன்ல மேரி பேய்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட பத்தி சொல்லிருப்பாங்கல்ல, அதுல ஒரு இன்ஜினியர் தான் இங்க வந்திருக்கான். இவனை ஷார்ட்டா கண்ணாடி கரண்ட் மைண்ட்ல வச்சுப்போம். பேய்களை அடைச்சு வச்சிருக்கிறதுக்கான பெட்டியை ஃபுல்லா செக் பண்ணிட்டு நீங்க நினைச்சது கரெக்ட். 20 ஆண்டுகளுக்கு மேல இதுக்குள்ள தொடர்ந்து பேய்களை அடைச்சு வச்சதால இப்ப அந்த பெட்டிக்குள்ள இடம் பத்தல. சோ உள்ள இருக்கக்கூடிய பேய்கள் அதுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அந்த பெட்டியை விட்டு வெளியில வர பாக்குது. இந்த மேப்ல இருக்குல்ல, இது ஒரு பெரிய சேம்பர். அதாவது உங்ககிட்ட இருக்க லாக்கரை விட 10 மடங்கு இதுக்குள்ள பேய்களை அடைச்சு வைக்க முடியும். சரி அப்படின்னா உங்களால இதை உருவாக்க முடியுமா? எது உருவாக்க முடியுமாவா? சாச்சா சிரிச்சுக்கிட்டே, இந்த பாரு அதை ஏற்கனவே நாங்க உருவாக்கிட்டோம், என் கூட வாங்க, நீங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு போயாகணும்னு சொல்லிட்டு ஒரு பாலடைஞ்ச கைவிடப்பட்ட இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. ஆனா கதவு திறந்து உள்ள வந்து பார்த்தா இங்கதான் அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் ரகசியமா வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப லக்கிங்கிற பொண்ணு கையில ஒரு டிவைஸ் மாட்டிக்கிட்டு அங்க இருக்க பேய் பொம்மையை குறி வச்சு சுட்டுட்டு இருக்கா. இத பார்த்ததுமே ஜாக்குக்கு சந்தோஷம். ஏன்னா ஏற்கனவே லக்கியும் ஜாக்கும் ஃப்ரெண்டு. அடியே நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ மட்டும் தான் பேய் வேட்டைக்காரனாக முடியுமா? பாரு இன்னும் கொஞ்ச நாள்ல நானும் ஒரு பெரிய கோஸ்ட் பஸ்டரா மாறுவேன். இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம ஹீரோ, எப்பா சயின்டிஸ்ட் தோ இந்த பொட்டி மாதிரியே என்கிட்ட ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டா அதை கைய வச்சு எடுத்ததுமே டக்குன்னு ஹீரோவையே அது கடிக்க பாக்குது. நல்ல வேலை சயின்டிஸ்ட் அந்த பெட்டியை வாங்கிட்டு, யோ இங்க இருக்க எதையும் தொடாதையா, ஒவ்வொரு பொருட்களுக்குள்ள ஒரு சில ஆன்மாக்கள் ஒளிஞ்சிருக்கு, அது எப்ப வேணா உன்னை அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படின்னா அந்த ஆன்மாக்கள் இந்த பொருளை விட்டு வெளியில வரவே முடியாதா? ஏன் வர முடியாது? அதுக்குதான் நாங்க இன்னொரு டிவைஸ் உருவாக்கி இருக்கோம். எந்த பொருளுக்குள்ள பேய் இருக்கோ அதை இந்த மிஷினுக்குள்ள வச்சு தோ இங்க இருக்க பட்டனை புடிச்சு அமுக்குனா போதும், ஆன்மாக்களை மட்டும் தனியா உறிஞ்சு பாதுகாப்பா அதை பெட்டிக்குள்ள அடைச்சிருவோம். உங்ககிட்ட சொன்ன லாக்கர் இதான் பாத்தீங்கல்ல, இதுக்குள்ள பல லட்சமான பேய்களை எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா அடைச்சு வைக்க முடியும். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு அங்கிள் வந்துட்டாரு. யோ தலைவரே, நீங்க தான் ரிட்டையர்ட் ஆயிட்டீங்கல்ல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி நான் கோஸ்ட் பஸ்டர் வேலையை விட்டு போனாலும் நான் இன்னும் ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் தான். இப்படி எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்க டைம்ல நம்ம பிபி இருக்கால, அவன் மட்டும் தனியா சுத்தி இருக்க எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வித்தியாசமான 2-3 பேய்களை அடைச்சு வச்சிருக்க விஷயத்தை கவனிக்கிறா. யோ இதுங்களெல்லாம் எதுக்கே அடைச்சு வச்சிருக்கீங்க? அட மனுஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த மனுஷன் கூட நம்ம பேசியாகணும், பழகியாகணும். அதே மாதிரிதான் இங்க இருக்க பேய்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கண்ணாடிக்கு வெளியில புரோட்டான் ஷீல்ட பயன்படுத்தி அந்த பேய்கள் வெளியில தப்பிக்க முடியாத மாதிரி அதை இந்த இடத்துலயே அடைச்சு வச்சிருக்கோம். அதுலயும் ஹீரோ ஹீரோயினுக்கு பச்சையா இருக்கக்கூடிய ஒரு குட்டி மிருகம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடடே ஜிங்கடி பத்தாரோ, பாக்க எவ்வளவு அழகா இருக்கான், ஆனா இவனை போய் கூண்டுக்குள்ள அடைச்சிருக்கானுங்க. இத சொல்லி வாய மூடலையே அந்த பச்சை அரைக்கன் டப்புனு வாயில இருந்து ஏதோ ஒரு கருமத்தை துப்பிட்டான். அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு அறைக்கு வந்து பார்த்தா அங்க சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேய் பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களுக்குள்ள பூந்து அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. தப்பி தவறி இவங்கிட்ட மட்டும் போயிடாதீங்க, பாக்குறதுக்கு நல்ல பேய் மாதிரி தெரிஞ்சாலும் கூட சரியான நேரம் வரும்போது நம்மளையே அட்டாக் பண்ணிடும். நாங்க இதுக்கு செல்லமா டெலிபோர்ட்னு பேர் வச்சிருக்கோம். கட் பண்ணா இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோ தாங்கிட்ட இருக்க புரோட்டான் கன் ஒழுங்கா வேலை செய்யலன்னு சரி பண்ண பாக்குறான். ஆனா இவனால முடியல. அப்ப பக்கத்துல இருக்க நம்ம பிபி கிட்ட தான் உதவி கேட்பான். அவளும் நொடி பொழுதுல அதை சரி பண்ணி கொடுத்துட்டா. இந்த பாருமா நீ ரொம்ப கோவமா இருக்க, அது எனக்கு புரியுது. ஆனா உனக்கு 18 வயசு ஆனா மட்டும்தான் அரசாங்கத்துல உன்னை ஒரு கோஸ்ட் பஸ்டரா ஏத்துப்பாங்க. சடனா இப்ப வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபேமிலியில இருக்க ஆளுங்க கார் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே நம்ம பிபிக்கு இன்னொரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா, எங்க கடைக்கு வாங்க, இங்க ஒரு பேய் வந்திருக்குன்னு யாரோ கால் பண்ணிருக்காங்க. தலைவி சும்மா இருப்பாளா? அம்மா அப்பாவோட பேச்சையும் மீறி அங்க இருந்த புரோட்டான் துப்பாக்கி தூக்கிட்டு நேரா ஜூடியோட உதவியால பேயை பிடிக்கிறதுக்காக கால் பண்ண கடைக்கு வராங்க. அப்பதான் இவளுக்கே தெரியுது இங்க இருக்கக்கூடிய பேய் வேற எதுவும் கிடையாது, அந்த லைலா பயபுள்ள. சுடலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது ஜூடி பையன் சுடு சுடுன்னு கத்துறான். சரின்னு ஜூடி ட்ரிகரை பிடிச்சு அழுத்தும் போது லைலா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டா. இதுக்கடையில சயின்டிஸ்ட் லக்கியோட உதவியால பொருளுக்குள்ள இருந்து ஆன்மாக்களை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு அதை பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிட்டு இருக்கான். லாஸ்டா அங்கிள் வரும்போது வித்தியாசமான அந்த மந்திர பந்த கொண்டு வந்திருப்பார்ல, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லிட்டு போயிருப்பாரு. சோ இப்ப அந்த பந்த எடுத்து பெட்டிக்குள்ள வைக்கலான்னு பாக்கும்போது டெலிபோர்ட் போய் சும்மா இல்லாம அங்க இருக்க சேருக்குள்ள பூந்துகிட்டு கண்ணாடியை புடிச்சு டம்மு டம்முன்னு முட்டிட்டு இருக்கு. டே டெலிபோர்ட், இந்த பாரு இப்ப நான் பிஸியா இருக்கேன், கண்டிப்பா உங்க கூட விளையாட வர முடியாது. பயலுக்கு அந்த பேய பாருங்களேன், முன்னாடியை விட கண்ணாடியை புடிச்சு டம்மு டம்முன்னு தட்டிட்டு இருக்கு. அப்படின்னா இது விளையாட கூப்பிடல, ஏதோ ஒரு பயத்துல இருக்குங்கிற விஷயத்த இந்த சயின்டிஸ்ட் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா பந்துக்குள்ள இருந்து ஆன்மாவை தனியா பிரிக்கலான்னு பார்த்தா ஒட்டுமொத்தமா அந்த இடமே பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. ஒரு கிட்டத்துல பவரே கட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா பவர் கட் ஆனதால பேய்களை கண்ணாடி பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல, அதுங்க வெளியில வராம இருக்கிறதுக்கு ஒரு புரோட்டான் ஷீல்ட பயன்படுத்திருப்பாங்க. இப்ப அதுக்கு பவர் கிடைக்காம பேய்கள் எல்லாம் வெளியில வர துடிச்சிட்டு இருக்கு. ஐயோ மொத்தமா நம்ம கதை முடிய போதும்னு நினைக்கும் போது நல்ல வேலையா சயின்டிஸ்ட் கனெக்ஷன் எல்லாம் சரி பண்ணிட்டு திரும்ப பவரை கொண்டு வந்துட்டான். இது மூலமா பேய்கள் மறுபடியும் உள்ளேயே லாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த மந்திர பந்து பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது என்னன்னு சொல்லி செக் பண்ணலான்னு இவனும் கையில எடுப்பான் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவன் கையே உறைஞ்சு போகிற நிலைமை. பயத்துல தொப்புன்னு அந்த பந்தையை கீழே போட்டுட்டான். அடுத்து ஜூடியும் பிபியும் பேய் தப்பிச்சு போச்சுல்ல, சோ திரும்ப தன்னோட வீட்டுக்கே வந்துட்டா. அப்பதான் ஜன்னலுக்கு வெளியில அந்த லைலாவோட பேய் நிக்கிற விஷயத்த கவனிக்கிறா. உடனே பக்கத்துல வந்து, என்ன மன்னிச்சிரு, உன்னை பிடிக்கணுங்கிறது என்னோட கட்டாயம் கிடையாது. சரி அதெல்லாம் விட்டுத்தல்ல, எதுக்காக என்ன தப்பிக்க விட்ட? பதிலுக்கு பிபியும், நீயும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சேன்,
நினைச்சேன். நீ மக்களுக்கு தீங்கு விளைவிக்கல, அதனாலதான் வேணும்னே உன்னை தப்பிக்க விட்டேன். சரி, ஏன் வெளியிலேயே நிக்கிற? வீட்டுக்குள்ள வா. அசால்ட்டா சுவர்களுக்குள்ள பூந்து இந்த பக்கம் வந்துருவா. பிபிக்கு இத பார்த்து செம ஷாக்கு. அம்மா, நீ இதை எப்படி பண்ண? அட பேய் வேட்டக்காரியா இருக்க, உனக்கு இத பத்தி கூட தெரியாதா? ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான் அப்படின்னா அவன் ஆவியானதுக்கு அப்புறம் நிறைய அபரிவிதமான பவர் கிடைக்கும். அதுல ஒண்ணுதான் இதுவும். இதெல்லாம் கேட்கும்போது பிபிக்கு நம்மளும் ஒரு நாள் பேயா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு மனசுக்குள்ளேயே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா தான் வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் சுத்தி காட்டும் போது கண்ணுக்கு முன்னாடி அந்த பேய்களை அடைச்சு வைக்கக்கூடிய லாக்கரும் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நானும் இந்த பெட்டிக்குள்ள வருவேன்ல. லைலா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ மக்களுக்கு கெட்டதை நினைக்காத வரைக்கும் கண்டிப்பா நாங்க உன்னை எதுவும் பண்ண போறதில்ல. அப்பதான் லைலா தாங்கிட்ட இருக்க மேட்ச் பாக்ஸ்ல ஒரு குச்சி எடுத்து நெருப்ப வர வைக்கலான்னு பாக்குறா. ஆனா அவளால முடியல. அம்மா, எதுக்கு இதை பண்ணிட்டு இருக்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னல, இறந்து போன ஆன்மாக்களுக்கு நிறைய பவர் இருக்குன்னு. சோ அதை பயன்படுத்தி தான் இந்த நெருப்பை உருவாக்க நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் என்னால முடியல. சடனா ஹீரோயின் கதவை திறக்கிறாங்க. என்னாச்சு, தனியா பேசிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது கண்ணுக்கு முன்னாடி இருந்த லைலாவை காணோம். ஆஹா, நல்ல வேலை மறைஞ்சு போயிட்டா. இல்லனா அம்மா நமக்கு பால் ஊத்திருப்பாங்கன்னு மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு சும்மா வாக்கிங் வந்தேன்னு போய் சொல்லிட்டு தன்னோட அறைக்கு போயிடுவா. அடுத்து அந்த லைலாவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது வீதிகள்ல தனியா நடந்து போயிட்டு இருக்க நேரத்துல ஒரு வித்தியாசமான பனி கொஞ்சம் கொஞ்சமா அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. சுத்தி இருந்த விளக்குகள் கூட அணைஞ்சு போயிடுச்சு. பயந்து போன லைலாவும் டக்குன்னு திரும்பி, நீ சொன்ன வேலையை தான் நான் சரியா பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நிஜமாவே அந்த பொண்ணாலதான் முடியுமா? அப்படி இப்படின்னு இவ இன்னொரு பேய் கிட்ட பேசுற மாதிரி தெரியுது. பட் அது யாரு என்னங்கிற விஷயத்த தெளிவா காட்டல. வீட்டுல மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த பச்சை நிற பேய் இருக்குல்ல, அதை பிடிக்கிறதுக்காக வழியில சிப்ஸ கொட்டி விட்டு பேய்களை பிடிக்கிறதுக்கான மிஷின் இருக்கும்ல, அதுக்கு மேலயும் சிப்ஸ கொட்டி விட்டுருவான். புரோட்டான் கண்ணோட நம்மால் ஒரு பக்கத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பான். நினைச்ச மாதிரியே குப்பைகளுக்குள்ள இருந்து அந்த பச்சை நிற பேயும் தீனியை சாப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்க பெட்டிக்கு பக்கத்துல வந்துருச்சு. சரி, வசமா மாட்ட போதும்னு நினைக்கும் போது ஒட்டுமொத்த பில்டிங்கும் பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. வழக்கம் போல அந்த பச்சையா இருக்கணும் இதான் சாக்குன்னு ஜாக்கோட கண்ணுல மண்ணத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக நேரா பேஸ்மெண்ட்டுக்கு வரும்போது அங்க பேய்களை பிடிச்சு வச்சிருந்த லாக்கர் இருக்குல்ல, அதோட சுவர்கள் மறுபடியும் உடைஞ்சு போயிருக்கு. கூடவே மேல் பக்கம் ஏதோ பனிக்கட்டி மாதிரி உறைஞ்சுகிட்டு இருக்கு. இத்தனை விஷயத்துல இப்படி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே கிடையாது. உடனே சயின்டிஸ்ட பார்த்து பேசியாகணும்னு இவங்க ஒரு பக்கத்துல புலம்பிட்டு இருக்க, அடுத்து இன்னொரு பக்கத்துல லேப்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் கொண்டு வந்த அந்த மந்திர பந்த ஆராய்ச்சி பண்ணி பாக்குறான். பக்கத்துலயே அங்கிள், ஜூடி, ஜாக்கு, அப்புறம் லாஸ்டா லக்கியும் இருக்காங்க. ஒரு ஃபயர் கன்னை பயன்படுத்தி அந்த பந்தை எரிக்கலான்னு பார்த்தா நெருப்பு அது பக்கத்துல போனதுமே அணைஞ்சு போயிடுச்சு. இந்த பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இது வெறும் சாதாரண செம்பு உலகத்தால உருவாக்கப்பட்ட பந்து கிடையாது. இதுக்குள்ள பழங்கால பேய்கள்ல ஏதோ ஒண்ணு அடைச்சு வச்சிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு தெரியாம அவசரப்பட்டு நம்ம இதை திறக்க கூடாது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே இதை பாருங்க. இங்க இருக்க குட்டி பூதங்கள் கிட்ட நான் இந்த பந்தை கொண்டு போனா போதும், பயந்து ஓரத்துல ஒண்டி ஒளியுதுங்க. அப்பதான் சந்தேகத்துல ஜாக்கு, ஆமா இந்த பந்தை யாருகிட்ட இருந்து வாங்குனீங்க? அவனோட பேரு பென்னு அப்படின்னா அந்த ஆளை பார்த்து விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு நேரா இப்ப பென்னோட வீட்டுக்கு வராங்க. ஐயா பாத்தீங்களா, என் பாட்டிக்கு சொந்தமான நிறைய பழங்கால பொருட்கள் இங்க இருக்கு. உங்களுக்கு எது வேணும்னாலும் தாராளமா எடுத்துக்கங்க. ஆனா பணத்தை மட்டும் கரெக்டா கொடுத்துடணும். வயலுக்கு சயின்டிஸ்டும் நாங்க தேடி வந்தது இங்க இருக்க பொருளை வாங்குறதுக்காக இல்ல. நீ லாஸ்டா ஒரு வித்தியாசமான மந்திர பந்த ஒரு வயசான அங்கிள் கிட்ட வித்தல, அதை யாரு உங்ககிட்ட கொடுத்தா? எப்பா, அது என் பாட்டிக்கு சொந்தமானது. பின்பக்கத்து அறையில தான் இருந்துச்சு. என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ரகசிய அறையை திறக்கும் போது முழுக்க முழுக்க செம்பு உலகத்தால உருவாக்கப்பட்ட நிறைய பொருட்கள் அதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. அதுலயும் பார்க்க வினோதமான 2 கொம்புகளும் இருக்கு. ஆமா, இதெல்லாம் என்ன? கையில காசு இல்லாதப்ப இந்த ரூம்ல ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தேன். அப்பதான் என்னோட பாட்டியம்மா இந்த மாதிரி ஒரு ரகசிய அறைய வச்சிருந்தாங்க. பணத்துக்காக வேற வழி இல்லாம இங்க இருந்த அந்த பந்த உங்ககிட்ட வந்து வித்தேன். இங்க ஏதாவது தீய சக்தி இருக்கான்னு அங்க இருக்க கவசத்தையும் லாஸ்டா கண்ணுக்கு முன்னாடி இருக்க பெண்ணையும் செக் பண்ணும்போது அவன் உடம்புல மட்டும் ஏதோ ஒரு சிக்னல் வர விஷயத்த இந்த லக்கி பைபிள்ல பாத்துட்டா. நீ மத்த மனுஷங்க மாதிரி கிடையாது, உனக்குள்ள ஏதோ ஒரு பவர் மறைஞ்சிருக்கு, என் கூட வான்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு பைபிள்லயே லேபுக்கு கூட்டிட்டு போயிட்டானுங்க. இது கடையில ஜூடி, பிபி, அங்கிள் இவங்க எல்லாரும் கடையில உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஜூடிய பாருங்க, லாஸ்டா அந்த மந்திர பந்த வீடியோ எடுத்திருப்பான். அப்ப இவங்களுக்கு சாதாரணமா கேட்காத சத்தம் இவன் எடுத்த வீடியோல கேட்டிருக்கு. சந்தேகத்துல அங்கிள் கிட்ட காட்டும் போது, ஏடா இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு மொழியை கேட்டதே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அழிஞ்சு போன மொழிகள்ல ஒன்னா இருக்கும், இத பத்தி தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு அது என்னோட ஃப்ரெண்டு ஜானா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்துல ஜானை தேடி கிளம்புறாங்க. இதுக்கடையில பென்னுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் உட்கார்ந்திருக்காரு. அவன் தலையில ஒரு டிவைஸையும் மாட்டி வச்சிருக்காங்க. தவறு, நான் கேட்கிற கேள்விக்கு நீ சரியா பதில் சொன்னா மட்டும்தான் உன்னால இந்த இடத்தை விட்டு வெளியில போக முடியும். சரி கேட்டு தொலைங்க, நீ உண்மையான மனுஷனா? ஆமா. சரி, உனக்கு மனித குழந்தைய அப்படியே சாப்பிட பிடிக்குமா இல்ல தோலை உரிச்சு சாப்பிட பிடிக்குமா? யோ, என்ன கேள்வி இது? இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. கடுப்புல டாக்டர் பையன் ஒரு லெட்டை வச்சு அடிக்கும் போது பென்னுக்கு பயங்கரமா கோவம் வருது. இது மூலமா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு தானா இன்னும் அதிகமா எரிய ஆரம்பிக்குது. இப்படி ஒரு விஷயத்த கண்ணுக்கு நேரா பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இவன் சாதாரண ஆள் கிடையாது, இவனுக்குள்ள ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்குங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதே டைம்ல அங்கிள், பேபி, ஜூடி இந்த 3 பேரும் ஜானை பார்க்க வந்திருக்காங்க. தாங்கிட்டு இருக்க வீடியோவை காட்டும் போது ஜானே ஒரு நிமிஷம் மறந்து போயிட்டாரு. டேய், இது சுமேரியா மொழிகளுக்கு எல்லாம் முந்தைய மொழியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அமானுஷமான மொழிகளை பத்தி எங்கிட்ட தனியா ஒரு புக்கே இருக்குன்னு சொல்லிட்டு நேரா பேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. அப்பதான் பென்னு ஒரு பெரிய புக்கை காட்டி அதுல இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை காட்டி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
சரியா 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கொடுங்கோல் அரசன் வாழ்ந்தானா. அவனுக்கு உதவியா கராக்கான் சொல்லப்படக்கூடிய பேய் கடவுள் அடிமையா வாழ்ந்து வந்துச்சான். அரசன் எந்த போர்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவனுக்கு பக்கபலமா இருந்து அந்த அரக்க கடவுளே அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தது. ஆனா பேர் புகழோட உச்சத்துக்கு போன அரசன் எங்க ஒருவேளை இந்த கராக்கா அரக்கன் தனக்கு எதிராக திரும்பிடுவானோங்கிற பயத்தாலேயே அந்த பேய் கடவுளை அழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டான். அதுக்கு அதிகமா பவரை கொடுக்கக்கூடியது அதோட கொம்புகள் தான். சோ தன்னோட காவலாளிகள் மூலமா அதை கட்டி போட்டு அதோட கொம்புகள் ரெண்டுத்தையும் பிடுங்கிட்டான். இது மூலமா கோபம் அடைஞ்ச அந்த பேய் கடவுள் தன்னோட முழு சக்திகளை பயன்படுத்தி பேய்கள் மூலமா ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்கி ஒட்டுமொத்த உலகத்தையும் பேய்கள் உலகமா மாத்த பார்த்துச்சான். அரசனால கூட இந்த பேய் கடவுளை எதிர்க்க முடியல. பாவம் அவன் இறந்து போயிட்டான். அப்பதான் அந்த காலத்துல பேய்களை விரட்டக்கூடிய அமைப்புல இருந்த ஃபயர் மாஸ்டர்ஸ் சொல்லப்படக்கூடிய ஒரு சில பேரு அந்த பேய் கடவுளை கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி செம்பு பந்துக்குள்ள சிறை வச்சாங்களாம். ஆக்சுவலா இது கூட ஒரு பழங்கால கதை. ஆனா லாஸ்டா 1904 வருஷத்துல இதே நியூயார்க்ல மறுபடியும் அந்த பேய் கடவுள் விடுதலையானா. அதை பிடிக்கிற முயற்சியில ஒரு மீட்டிங் ஹால்ல இருந்த ஒட்டுமொத்த பேருமே உறைஞ்சு இறந்தே போயிட்டாங்க. அந்த நேரத்திலயும் அந்த பேய் கடவுளை பிடிச்சது ஃபயர் மாஸ்டர்ஸ்ல ஒரு ஆள் தான். நீங்க நினைக்கிற மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த பந்துக்குள்ள இருக்க பேய் கடவுளை வெளியில கொண்டு வர முடியாது. அதுக்கு பதிலா நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அந்த பந்துக்குள்ள இருந்து உண்மையான பேய் கடவுளை வெளியில கொண்டு வரதுக்கு சரியான மந்திரத்தை கூட கண்டுபிடிச்சு அதை இந்த பேப்பர்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சாங்கன்னு லைட்டா அதை பிளே பண்ணி காட்டும் போது யாரோட கண்ணுக்கும் தெரியாம லேப விட்டு அந்த டெலிபோர்ட்னு சொல்லப்படக்கூடிய குட்டி பேய் இருக்குல்ல அது நம்ம ஆளுங்க கூடிய இங்க வரைக்கும் வந்திருக்கு. ஆக்சுவலா இப்ப அது வில்லன் கண்ட்ரோல்குள்ள இருக்கு. சோ நம்ம ஆளுங்க கிட்ட அந்த மந்திர பேப்பர் இருக்கும்ல அதை அப்படியே அலேக்கா குப்பையில போட்டு அந்த பேக தூக்கிட்டு இப்ப அது வேகமா ஓடிட்டு இருக்கு. பின்னாடியே நம்ம ஆளுங்க அந்த பேக துரத்தி வரும்போது அங்கிளோட கண்ணுக்கு சந்தேகப்படுற விதமா ஏதோ ஒண்ணு மாட்டுது. லைட்டா எட்டி பார்த்தா அது ஒரு பேய் வில்லனால கண்ட்ரோல் செய்யப்படுது. நொடி பொழுதுல அங்கிள் அட்டாக் பண்ணலாமேன்னு வாயை பொழந்துகிட்டு வரும். நல்ல வேலையா நம்ம ஆளுங்க எஸ்கேப் ஆகி அதுல இருந்தும் வெளியில வந்துட்டாங்க. அப்பதான் கண்ணுக்கு முன்னாடி நிறைய குப்பை தொட்டி இருக்கு. ஒருவேளை இதுக்குள்ளதான் அந்த டெலிபோர்ட் பேய் இருக்குமோன்னு ஒவ்வொரு பேக்கையும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அதை காணோம். எங்க போச்சுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல அங்க இருக்க சிங்கத்தோட சிலைக்கு கீழே குப்பை பேக் இருக்க விஷயத்த கவனிக்கிறாங்க. ஆஹா அந்த டெலிபோர்ட் பேய் இங்கதான் இருக்கு. இரு நான் அதை அலேக்கா தூக்குறேன்னு அங்கிள் பக்கத்துல போவாரு பாருங்க. திடீர்னு கல் சிலையா இருந்த சிங்கத்து உடம்புக்குள்ள இப்ப அந்த டெலிபோர்ட்டோட பேய் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சிங்கத்துக்கு உயிர் கிடைச்சு நம்ம ஆளுங்களுக்கு அட்டாக் பண்ண பாக்குது. நல்லவேளை அங்கிள் வரும்போது தன்னோட ஸ்கூட்டரை கொண்டு வந்திருப்பாரு. அதுக்குள்ள பேய்களை அட்டாக் பண்றதுக்காக புரோட்டான் கன்னை எப்பயுமே வச்சிருப்பாரு. சோ 4-5 பட்டனை பிடிச்சு அமுக்கும் போது வண்டிக்குள்ள இருந்து கன்னு வெளியில வந்துருச்சு. முதல்ல சிங்கத்தோட வாழை வெட்டி விட்டுருவாங்க. கடுப்புல அது சும்மா இருக்குமா பிபியோட கதையை முடிக்கலான்னு தாவி வரும்போது நல்லவேளை குறி வச்சு அட்டாக் பண்ணி அந்த கல் சிலையவே மொத்தமா உடைச்சிட்டா. ஆனா அப்ப கூட அந்த டெலிபோர்ட் பேய் தப்பிச்சா போதும்னு மந்திர பேப்பர் தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. பிரச்சனை இப்ப இது கிடையாது. இவங்க பண்ண கலவரத்தால இந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டாங்க. ஏற்கனவே பிபி மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு. இப்ப இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தா போலீஸ்காரனுங்க சும்மா இருப்பானுங்களா? ஹீரோ ஹீரோயின் ஜாக்க 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு கழுவி ஊத்துறானுங்க. தபரமா உன்னோட தப்பால இதுக்கப்புறம் இந்த நியூயார்க் நகரத்துல கோஸ்ட் பஸ்டர்ஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. கூடிய சீக்கிரமே உங்களுக்கான லைசன்ஸை நான் கேன்சல் பண்ண போறேன். பதிலுக்கு பிபியும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒரு கொடூரமான அரக்கப்பை இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்க போகுது. அதை தப்பிக்க விடாம தடுக்க தான் நாங்க இது எல்லாத்தையும் பண்ணோம். இந்த மாதிரி இவ்வளவு சொன்னாலுமே மேயர் பையன் அதையெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. சோகத்தோட மொத்த பேருமே வீட்டுக்கு வராங்க. பின்னாடியே பேக தூக்கிட்டு பென்னும் இங்க வந்திருக்கான். டேய் நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க முன்னாள் தலைவர் சாச்சா இருக்கார்ல என்ன வச்சு ஏதோ ஒரு முக்கியமான வேலை செய்யணும்னு உங்க வீட்டுக்கு வர சொன்னாரு. இதே டைம்ல அறைக்குள்ள வந்த ஹீரோயின் தன்னோட பெட்டி படுக்கை எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. அதான் மேயர் சொன்னதை கேட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் நம்ம கோஸ்ட் பஸ்டர்ஸா வேலை பார்க்க முடியாது. பக்கத்து நகரத்துக்கு போயிட்டு வேற ஒரு நல்ல வேலையை பாக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். லூசு மாதிரி யோசிக்காத. இது என்ன நமக்கு வரக்கூடிய முதல் பிரச்சனையா? கிடையவே கிடையாது. எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வந்தோம்ல அதே மாதிரி இதுவும் கடந்து போகும். முதல்ல நம்ம பொண்ணு பிபி அவ ரொம்ப பயத்திலையும் கவலையிலையும் இருக்கா. அவகிட்ட நம்ம பேசியாகணும். கட் பண்ண அடுத்து பென்னு பேஸ்மெண்ட்டுக்கு வந்திருப்பான். அந்த இடத்துக்கு அங்கிளும் சயின்டிஸ்டும் வராங்க. யோ எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இந்த பாரு சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். உன்னோட முன்னோர்கள் ஃபயர் மாஸ்டர்ஸ் அதாவது நெருப்பு சக்தியை பயன்படுத்தி பேய்களை அடக்கக்கூடியவங்க. உன்னோட முன்னோர்கள் தான் அந்த பந்துக்குள்ள இருந்த அரக்க கடவுளை அழிச்சிருக்காங்க. அப்படின்னா உன்னாலையும் முடியும். ஆனா அதுக்கு உனக்குள்ள இருக்க நெருப்பை நீ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். இந்த டேபிள்ல இருக்க லைட்டரை பயன்படுத்தி பக்கத்துல இருக்க மெழுகுவர்த்தி ஏத்து. அவ்வளவுதானே கொளுத்திட்டா போச்சு. அவசரப்படாத. நீ அந்த லைட்டரை தொடாம அந்த மெழுகுவர்த்தி ஏத்தணும். நான் என்ன மேஜிக் மேனா கையை காட்டினா நெருப்பு பிடிக்கிறதுக்கு? இப்படி பேசிக்கிட்டே லைட்டா கையை அசைக்கும் போது இவனோட அசைவுக்கு ஏத்த மாதிரி லைட்டர்ல இருக்கக்கூடிய நெருப்பு அங்கிட்டும் இங்கிட்டும் நகருது. இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையாவே இவன் ஒரு ஃபயர் மாஸ்டர்ங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். ஒரு பக்கத்துல பென் பிராக்டிஸ் பண்ண இதே டைம்ல நம்ம ஹீரோ நம்ம பிபியை பார்த்து பேசலான்னு வந்தா அவ ஜன்னல் கதவை திறந்து வெளியில போயிட்டாங்கிற விஷயம் கூட தெரியாம ஹீரோ அறைக்குள்ள இருக்கதா நினைச்சுக்கிட்டு இப்ப அவகிட்ட பேசிட்டு இருக்கான். இது எதுவுமே தெரியாத பிபி தனியா ரோட்ல போகும்போது வழக்கம் போல அந்த லைலா இருக்கல்ல அவளோட பேய் வந்து பேச ஆரம்பிக்குது. என்னாச்சு? ரொம்ப சோகமா இருக்க? என்ன பண்றது? மனிதனோட வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு. ஒருவேளை நானும் உன்ன மாதிரி ஒரு பேயா இருந்தா வலி வேதனைன்னு எந்த ஒரு உணர்வும் இல்லாம இருந்திருப்பேன். அப்பதான் பிபிக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அந்த சயின்டிஸ்டோட லேப்ல ஆன்மாக்களை பிரிக்கக்கூடிய ஒரு மிஷின் இருக்கும்ல. சோ அதை பயன்படுத்தி கொஞ்ச நேரத்துக்கு பேயா மாறினா எப்படி இருக்கும்னு இவ ஆராய்ச்சி பண்றதுக்கு ஆசைப்படுறா. சோ யாரும் இல்லாத
இல்லாத நேரம் பார்த்து லேபுக்கு வந்த பிபி அங்க இருக்க மிஷின்ல 2 நிமிஷத்துக்கு டைமரை செட் பண்ணிட்டு என்னோட உடம்புல இருந்து ஆன்மா தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறமா 2 நிமிஷம் கழிச்சு திரும்ப என் உடம்புக்கே நான் வந்துருவேன். சோ எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு மிஷின்குள்ள உட்கார்ந்ததுமே ஆன்மா மட்டும் தனியா பிரிஞ்சு நினைச்ச மாதிரியே இவ ஒரு பேயா மாறிட்டா. லைலாவை பார்த்து சிரிக்கும் போது அவ டக்குன்னு அழ ஆரம்பிக்கிறா. ஏன் என்னாச்சுன்னு கேட்டா, என்ன மன்னிச்சிரு, அந்த கராக்கா அரக்கன் தான் எல்லாத்துக்கும் காரணம். பேய் கடவுள் முழுக்க முழுக்க பிபியோட ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் லைலாவும் பேய் கடவுளால ஆன்மாக்களை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அந்த அரக்கனை வெளியில கொண்டு வரதுக்கு மந்திரத்தை ஏதாவது ஒரு மனுஷன் ஒப்புச்சாகணும். இப்ப உன் உடம்பை விட்டு ஆன்மா பிரிஞ்சாலும் கூட உன் உடம்போட ஆன்மா இன்னும் கனெக்ட் ஆயிருக்கு. சோ ஆன்மா மூலமா மந்திரத்தை ஒப்பிக்கும் போது மனித உடலுக்குள்ள இருக்க நீயும் அந்த மந்திரத்தை ஒப்பிப்ப. இது மூலமா அந்த வில்லன் சிறையை விட்டு வெளியில வந்துருவான். இப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே மந்திர பந்துக்குள்ள மாட்டி கிடந்த வில்லன் அதையெல்லாம் உடைச்சு தள்ளிக்கிட்டு மொத்தமா வெளியில வந்துட்டான். சுயநனவுக்கு அந்த ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. ஒட்டுமொத்தமா அந்த இடம் வேற கருங்கம்னு ஆயிடுச்சு. 2 நிமிஷம் ஆனதால திரும்ப பிபி தன்னோட சொந்த உடலுக்கே திரும்பிட்டா. கிடைச்ச கேப்ல வில்லன் தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது நல்ல வேலையா அங்க வந்து நம்ம லக்கி புரோட்டான் கன்னை பயன்படுத்தி மொத்தமா அந்த வில்லன் கதையை முடிக்கலான்னு பார்த்தா அவன் அந்த லேசரையும் லைலாவையும் உரைய வச்சுட்டு பைபிள்ல தப்பிச்சு போயிடுவான். அது மட்டும் கிடையாது, நம்ம பென்னோட வீடு இருக்குல்ல அதையும் தேடி கண்டுபிடிச்சு ரகசிய அறைக்குள்ள பாதுகாப்பா வச்சிருந்த இவனோட கொம்புகள் இருக்குல்ல அதை திரும்ப தலையில மாட்டிப்பான். இது மூலமா இழந்து போன இவனோட பாதி பவரும் திரும்ப கிடைச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் அந்த வில்ல பையனோட ஆட்டமே ஆரம்பிக்குது. நியூயார்க் நகரத்தோட கடற்கரைய கருமேகங்கள் சூழ ஆரம்பிக்குது. வானத்துல இருந்தும் தரையில இருந்தும் கூர்மையான பனிக்கட்டி அம்புகள் மலை மாதிரி புளிய ஆரம்பிக்குது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒட்டுமொத்த நியூயார்க் நகரமும் அங்க இருக்கக்கூடிய மக்களும் உறைஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. லேப்ல பிரச்சனைங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் அங்க வந்து பாக்கும்போது தன்னோட பொண்ணு பிபி லக்கிய காப்பாத்திருக்க விஷயத்த கவனிக்கிறாங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். இந்த நேரத்துல புள்ளைய திட்ட வர முடியாது. அதனால இந்த பரமா இந்த உலகத்துல எல்லாருமே தப்பு பண்றாங்க. ஆனா அதை திரும்ப சரி பண்ணாங்களா இல்லையாங்கிறது மட்டும் தான் கேள்வி. எவ்வளவு பேய்களை பிடிச்சிருக்கோம், இப்ப இந்த பேயை பிடிக்க மாட்டோமா என்ன, விடுமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நேரா தங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலா போலீஸ்காரங்க ஏற்கனவே இவங்க கிட்ட இருந்த அந்த புரோட்டான் கன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருப்பாங்க. சோ அதனால நம்ம சயின்டிஸ்ட் இருக்கான்ல அவன் தான் தாங்கிட்டு இருக்க புது டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனா பிபி கண்ணுக்கு முன்னாடியே புரோட்டான் கன்னோட பவரை கூட அந்த வில்ல ரொம்ப அசால்ட்டா அழிச்சிருப்பான். சோ கண்டிப்பா அதால அவன் காயப்பட மாட்டான். பழங்காலத்துல இருந்த ஃபயர் மாஸ்டர்ஸ் எல்லாம் செம்பு ஆயுதங்களை வச்சுதான் அதோட கதையை முடிச்சிருப்பாங்க. சோ இப்ப அதே மாதிரியே செம்பு உலோகங்களை உருக்கி அதை தாங்கிட்டு இருக்க புரோட்டான் துப்பாக்கி இருக்கு இல்லையா அது மேல ஒரு சின்ன லேயரா ஃபார்ம் பண்ணிடுவா. இது மூலமா முன்ன விட இப்ப நம்ம பிபியோட துப்பாக்கிக்கு மட்டும் பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக்சுவலா நகரத்துல ஏதோ ஒரு பேயால பெரிய ஆபத்து வரப்போதுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த சீனியர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. ஆக்சுவலா வில்லன் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கணும்னா அதுக்கு இந்த பேய்களோட படைகள் தேவை. சோ அதுக்காகவே ஹீரோ தாங்கிட்ட இருக்க லாக்கர்ல எவ்வளவு பேய்களை பிடிச்சு வச்சிருப்பான் அது எல்லாத்தையும் தன்னோட அடிமைகளா மாத்துறதுக்காக வில்லன் இப்ப நம்ம ஆளுங்களை தேடி வரப்போறாங்கிறத நம்ம ஆளுங்க கெஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கிடையில அந்த டெலிபோர்ட் ஆகக்கூடிய பேய் இருக்குல்ல அது ஹீரோவோட காருக்குள்ள புந்துட்டு அந்த ஒட்டுமொத்த வீட்டையுமே அங்கிட்டும் இங்கிட்டும் புரட்டி எடுத்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல லக்கி மாட்டி இருக்கக்கூடிய வெப்பன் குள்ளியே பூந்துரும். இப்ப துப்பாக்கியை பயன்படுத்தி ஜாக்க சாகடிக்கலான்னு பக்கத்துல போற நேரத்துல நல்ல வேலை நம்ம பென் இருக்கான்ல எப்படியோ தனக்குள்ள இருக்க சூப்பர் பவரை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஜாக்க சாகடிக்க பார்த்த லேசரை கண்ட்ரோல் பண்ணி பாதுகாப்பா வீட்டுக்கு வெளியில அனுப்பிட்டான். இத பார்த்து பயந்து போன டெலிபோர்ட் ஒரு பீஸாவா மாதிரி தப்பிக்கலான்னு பாக்கும். இவங்க வீட்லயே ஒரு பச்சை நிற பூதம் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்துச்சுல்ல அது பசியில அந்த பீஸாவையே லபக்குன்னு வாயில போட்டு முழுகிட்டு வழக்கம் போல எஸ்கேப் ஆயிடுச்சு. இதே டைம்ல பேஸ்மெண்ட்டுக்கு வந்த பிபி அங்க அந்த லைலா பொண்ணு நிக்கிற விஷயத்த கவனிக்கிறா. எனக்கு நீ துரோகம் பண்ணல, பதிலுக்கு லைலாவும் என்ன மன்னிச்சிரு, நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணல. என்னோட அம்மா அப்பா இறந்து போனவங்க உலகத்துக்கு போயிட்டாங்க. நான் அவங்கள பாக்கணும்னா அதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆளு அது இங்க இருக்க வில்ல மட்டும்தான். ஏன்னா அவனால மட்டும்தான் இறந்தவங்க உலகத்துக்கு போறதுக்கான கதவை திறக்க முடியும். நேரம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏற்கனவே அந்த வில்ல இங்க வந்துட்டான்னு சொல்லும் போது கதவையெல்லாம் உடைச்சுக்கிட்டு கெத்தா அந்த வில்ல உள்ள வந்து நிப்பான். உயரம் கிட்டத்தட்ட 12 அடிக்கு மேல இருப்பான் போலங்க. பயந்து போன நம்மளுங்க புரோட்டான் கன்னை வச்சு சர்ற மாதிரியா அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா அந்த தாக்குதல் எல்லாத்தையுமே வில்ல ஒரே கையில தடுத்து நிறுத்திட்டான். மொத்தமா கதையை முடிக்க போற நேரத்துல நம்ம பெண் இருக்கான்ல தங்களோட முன்னோர்களுக்கு சொந்தமான அந்த செம்பு கவச உட இருக்கு இல்லையா அதை மாட்டிக்கிட்டு முன்னாடி வந்து நிக்கிறான். கவலைப்படாதீங்கப்பா, உங்களை காப்பாத்த நான் வந்துட்டேன். எலே பேய் கடவுள், நான் தாம்ல ஃபயர் மாஸ்டர். இப்ப பாரு உன் கதையை முடிக்கிறேன்னு லைட்டர் மூலமா நெருப்பு வர வைக்கலான்னு பார்த்தா இவன் பிராக்டிஸ் பண்றேங்கிற பேர்ல லைட்டரை மொத்தமா காலி பண்ணிட்டான் போல. நெருப்பு வரல. இத பார்த்து வில்லஞ்சுமா இருப்பானா நம்ம ஆளுங்க மொத்த பெரியும் நகரவே முடியாத மாதிரி கூர்மையான பனிக்கட்டிகளை பயன்படுத்தி அந்த இடத்துல லாக் பண்ணிட்டான். கூடவே இறந்தவங்க உலகத்துக்கு போறதுக்கான கதவையும் திறந்து விட்டான். அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஹீரோவோட ஃபேமிலி இங்க இருக்க லாக்கர்ல நிறைய பேய்களை அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல அதையும் திறந்து விட்டான். ஒட்டுமொத்த பேய்களும் வெளியில வந்ததுமே நகரத்துக்குள்ள இருக்க மக்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எல்லாமே முடிய போதும்னு நினைக்கிற நேரத்துல நம்ம பிபி இருக்கால அவ தான் உருவாக்குன அந்த துப்பாக்கியை தூக்கிட்டு நேரா வில்லனை பார்த்து சுடுவா. நினைச்ச மாதிரியே இப்ப அந்த ஆயுதம் வில்லனை பயங்கரமா காயப்படுத்துது. ஆனா பாவம் ஒரு கட்டத்துல வில்லன் பிபியவும் கொஞ்சம் கொஞ்சமா உரைய வச்சுட்டான். கடைசியா கதையவே முடிக்க போற நேரத்துல ஒரு சின்ன தீப்பொறியோட சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு புரியாம வில்லன் திரும்பி பார்க்கும்போது ஆவியா இருக்கக்கூடிய லைலா எப்பவுமே தன் கையில ஒரு மேட்ச் பாக்ஸ் வச்சிருப்பால அதுல இருந்து தான்
தான் இப்ப நெருப்பை உருவாக்கியிருக்கா. உடனே அந்த நெருப்பு நேரா பென்னோட கைக்கு போக அதை கண்ட்ரோல் பண்ணி வில்லனை பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். இந்த சின்ன கேப்ல நம்ம பிபியும் தான் கண்ணை பயன்படுத்தி அட்டாக் பண்ணும்போது வில்லனால 2 பேரோட தாக்குதல அட் அ டைம்ல தாங்க முடியல. ஏற்கனவே இங்க இருந்த லாக்கர்ல இருந்த பேய்கள் எல்லாம் வெளியில போயிடுச்சு. சோ லாக்கர் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. இத தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு வில்லனை இப்ப அந்த லாக்கருக்குள்ள வச்சு அடைச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் அந்த வில்லனால தப்பிக்கவே முடியாது. லாஸ்டா நம்ம ஹீரோயின் லைலாவை பார்த்து எதுக்காக இப்படி பண்ண, இறந்து போனா என் அம்மா அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசை எனக்குள்ள இருக்கு. அதுக்காக இங்க இருக்கக்கூடிய அப்பாவியான மக்களை நான் ஏன் சாகப்படணும், அதான் உங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண. கடைசியா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவளோட ஆன்மா மொத்தமா அந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போயிடும். இத்தனை நாளா கோஸ்ட் பஸ்டர்ஸ் வேணாம், இந்த நாட்டை விட்டு ஒதுக்குங்க ஒதுக்குங்கன்னு கத்துக்கிட்டு இருந்த மக்கள் இப்ப அதே கோஸ்ட் பஸ்டர்ஸ சூப்பர் ஹீரோக்களா தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னப்பா, தப்பிச்சு போன பேய்களை நம்ம கோஸ்ட் பஸ்டர்ஸ் தேடி தேடி வேட்டையாட போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க.